இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்காட்சி பெருவிழாவாக கொண்டாடுகிறது. அதாவது கிராமங்களில் இது 3 ராஜாக்களுடைய பொங்கல் என்று சொல்வார்கள், 3 ராஜாக்களுடைய விழா என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த அருமையான இந்த விழா என்பது நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது, சாமி பொதுவான சாமி, இயேசு பொதுவான சாமி அப்படி என்று பிறந்திருக்கிற பாலன் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, இந்த உலகத்திற்கே ராஜா, இந்த உலகத்திற்கே மீட்பர். அவர் பொதுவானவர், அனைத்து மக்களுக்கும் அனைத்து இனத்தவருக்கும் சொந்தமானவர் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் இந்த விழா நமக்கு தாங்கி வருகிறது. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், எசாயா இறைவாக்கினருடைய புத்தகம் என்பது முதல் பகுதி இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்துல, பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தபொழுது எழுதப்பட்ட வாசகங்களும், பிறகு 2வது பகுதி என்பது அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக எழுதப்பட்ட வாசகங்கள் என்று கூட சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகம் 2வது பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரப்பட்ட இஸ்ரேல் மக்கள் மனச்சோர்வோடு இருக்கிறார்கள், களைப்போடு இருக்கிறார்கள், அல்லது அவநம்பிக்கையோடு, நம்பிக்கையற்றவர்களாக, எதிர்நோக்கற்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். சோர்ந்து போயிருக்கிற அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற செய்தியாகத்தான் இன்றைய முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. காரிருளில் இருக்கிற அந்த மக்களை இறைவன் ஒளிரச் செய்வார் அப்படி என்கிற ஒரு நம்பிக்கை செய்தியை இறைவன் அவர்களை இருளில் இருக்கும் பொழுதே, அதாவது இருளுக்கு பிறகு கிடையாது, இருளில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பேரொளியை அவர் கொண்டு வருவார், பேரொளியாக வருகிற மீட்பர் அவர்களுக்கு திகழ்வார் அப்படி என்று சொல்லி, பிற இனத்து மக்கள் இவர்களை தேடி பரிசு பொருட்களோடு வருகிற அளவுக்கு ஆண்டவர் இவர்களை உயர்த்துவார், அவர்கள் ஒளி வீச பெறுவார்கள், அவர்கள் வளமையோடு வாழ்வார்கள். நம்முடைய இந்த இருள் சூழ்ந்த அந்த வாழ்க்கையில இறைவன் ஒளியேற்றுவார். பிற இனத்து மக்கள், நம்முடைய எதிரிகள் நம்மை தேடி வருகிற அளவுக்கு நம்மை அவர் மென்மேலும் உயர்த்துவார், நம்மை ஒளி வீச செய்வார் என்கிற நம்பிக்கையைத்தான் இந்த முதல் வாசகம் தருகிறது. 2வது வாசகமானது திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய 6வது வசனம் தான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டும். அதாவது இறைவன் நற்செய்தியின் வழியாக இயேசு கிறிஸ்துவை பிற இனத்து மக்களுக்கு சொந்தமாகவும், பிற இனத்து மக்களை நம்முடைய மறையின் உடன் பங்காளிகளாகவும் அவர் உயர்த்தி இருக்கிறார். அவருடைய மறை உடலினுடைய உறுப்புகள் நாம் அப்படி என்று சொல்லி, இந்த மண்ணுலகில வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, பிரிவினைவாதங்கள் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இருக்கக்கூடாது, ஆண்டான் அடிமை என்று இருக்கக்கூடாது. எல்லோருமே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த மறை உடலின் உறுப்புகள், அவர்கள் எல்லோருமே நம்முடைய மறையின் பங்காளிகள் என்கிற அழகான ஒரு சமத்துவ செய்தியைத்தான் 2வது வாசகம் நமக்கு தருகிறது. 3வது வாசகமான இந்த நற்செய்தி வாசகம், அன்பின்மிக்கவர்களே, இந்த 3 ஞானிகளை பற்றி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தொடக்கத்திலே சொன்ன 3 ராஜாக்களுடைய பெருவிழா அல்லது திருக்காட்சி பெருவிழா அப்படின்னு சொன்னேன். திருக்காட்சி பெருவிழா அப்படி என்றால், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வையும், தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் சொந்தமான கடவுள் என்று தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு காட்சி பெருவிழாவைத்தான் திருக்காட்சி பெருவிழா அப்படி என்று சொல்லுகிறோம். 3 ராஜாக்களுடைய விழா என்பது, இந்த 3 ராஜாக்கள், 3 ஞானிகள், 3 அறிவார்ந்தவர்கள் கிழக்கு திசையிலிருந்து சொல்லுகிறார்கள். அதாவது பாரசீகம், ஈரான், ஈராக் அல்லது ஆப்கானிஸ்தான், இந்தியா ஒரு காலத்துல ஆப்கானிஸ்தோடு தொடர்புடைய நாடாக சொல்லி இருக்கிறார். ஆகவே கிழக்கு திசையிலிருந்து வந்த இந்த ஞானிகள் வானத்துல தோன்றுகிற அறிகுறிகளை அவர்கள் கணித்தவர்கள். ஆகவே வித்தியாசமான இந்த ஒரு விண்மீனை அவர்கள் பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் ஏரோது இடத்துல செல்லுகிறார்கள். யூதர்களை ஆளக்கூடிய அரசன் ஒருவன் பிறந்திருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே என்று அவரை காண வந்தோம் என்று சொன்ன உடனேயே ஏரோது கலங்குகிறான். ஏரோதோடு சேர்ந்து எருசலேமும் கலங்கிற்று என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். பிறகு ஏரோது அரசன் மறைநூல் அறிஞர்களை அழைத்து இந்த செய்தி உண்மையானதா அப்படி என்று அவர்களை சோதிக்க சொல்லுகிறான், தேட சொல்லுகிறான். அவர்கள் அறுதியிட்டு இது உண்மைதான் என்று சொன்ன பிறகு ஏரோது இந்த 3 ஞானிகளையும், முதலில் நீங்கள் சென்று வணங்குங்கள், குழந்தையை வணங்கிய பிறகு எனக்கு நீங்கள் தெளிவாக சொன்னால் நானும் குழந்தையை வணங்குவேன் என்று மறைமுகமாக பொறாமையோடும் ஆணவத்தோடும் அவன் இந்த 3 ஞானிகளை அனுப்பி வைக்கிறான். இந்த அன்புமிக்கவர்கள், இந்த 3 ஞானிகளும் எருசலேம் விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் விண்மீன் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது.
பெத்லகேம் வந்த உடனேயே விண்மீன் நின்று விடுகிறது. 3 ஞானிகளும் புதிதாக பிறந்து தீவன தொட்டில கிடத்தி வைக்கப்பட்டிருந்த பாலகன் இயேசுவிடத்துல சென்று 3 பேரும் தண்டனிட்டு வணங்கி அந்த குழந்தைக்கு பொன், தூபம், வெள்ளைப்போளம் 3ஐயும் பரிசாக கொடுத்து, பிறகு வான தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் மாற்று வழியில சென்றார்கள் என்பதைத்தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். மிக்கவர்களே, இன்றைய விழாவினுடைய முதல் பகுதியை நான் சொல்லிவிட்ட, கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவர். தன்னை இந்த உலகிற்கு ஒளியாக திருக்காட்சி பெருவிழாவில் தான் அனைவருக்கும் சொந்தமானவர் என்பதை இன்றைக்கு முதல் செய்தியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுதான் இதனுடைய முதல் செய்தி, கடவுள் பொதுவானவர். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக இந்த ஞானிகளிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்பது, அன்புமிக்கவர்களே, உலகத்தினுடைய பார்வையில இவர்கள் அரசர்களாக இருந்தாலும், ஞானிகளாக இருந்தாலும், ஆளுமை படைத்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் இறைவனை தேடுகிற ஒரு ஆன்மீக தேடலில் இருந்தார்கள் என்பதுதான் இவர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்பது, அந்த தேடலினுடைய ஒரு விளைவாக விண்மீன் அவர்களுக்கு, ஸ்டார் என்கிற அந்த விண்மீன் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. இதுதான் உண்மையான தி அத்தன்டிக் ஸ்டார். உண்மையான விண்மீனை கண்டு அதை பின்தொடர தாங்கள் இருந்த நாட்டையும், தங்களுக்கு இருந்த செல்வத்தையும், தங்களுக்கு இருந்த அதிகாரத்தையும் விட்டு இயேசுவுக்காக மீட்பரை தேடி இரவில மட்டுமே காணக்கூடிய அந்த விண்மீன்களை பல்வேறு இடர் வருகிற அந்த ஒரு பயணத்துல தொடர்ந்து பயணித்து அவர்கள் எல்லா துன்பங்களையும் வேதனைகளையும் மீட்பரை காணும் பொருட்டு அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதும் நமக்கு இறைவன் தருகிற அழகான இரண்டாவது செய்தி. வாழ்க்கையில உண்மையான சூப்பர் ஸ்டார், வாழ்க்கையில உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஸ்டார் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பவரை உணர்ந்து கொண்டு அவருக்காக அனைத்தையும் தியாகம் செய்கிற ஒரு உள்ளம் நமக்கும் இந்த 3 ராஜாக்களைப் போல இருக்க வேண்டும். அன்பு மிக்கவர்களே, அவர்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் கடைசியில பாலகன் இயேசுவின் முன்னால தெண்டனிட்டு வணங்கினார்கள் என்று தான் விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அதிகாரம், அவர்களுடைய செல்வம் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்துல வைத்து ஆண்டவர் திருமுன்னிலையில அவர்கள் முழந்தாளிட்டு வணங்கினார்கள் என்பதைத்தான் 3வது செய்தியாக இந்த உலகத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய செல்வம், படிப்பு, பட்டம், பதவி, அதிகாரம், ஆணவம் அனைத்தையும் தாட்சியோடு இறைவன் திருமுன்னிலையில நம்ம கையளிக்க முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மீட்பரை காண முடியும் என்கிற அழகான செய்தியையும் இவர்களிடமிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக மீட்பரை பற்றிய செய்தியை மறைநூலில் கற்று தேர்ந்தும் அறிந்தும் கேட்டும் ஆணவத்தோடு இருந்ததால ஏறுவதற்கு திருக்காட்சி கிடைக்கவில்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உலக செல்வம், உலக அதிகாரம், உலக பதவி இவற்றை விட்டுவிடாத எவருக்கும் ஆண்டவர் காட்சி தரமாட்டார். கடைசியான ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு வணங்கிய 3 ராஜாக்களும் பிறகு இயேசுவை கண்ட பிறகு ஏறுவது இருக்கிற பழைய பாதைக்கு சென்று விடாமல் மாற்று பாதையில் தங்கள் பகுதிகளுக்கு திரும்பி சென்றார்கள் என்பதைத்தான் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது கண்டுகொள்கிறோமோ, எப்பொழுது அவருடைய திருப்பாதத்துல நம்ம முழந்தாளிட்டு வணங்கி மகிழ்கிறோமோ, எப்பொழுது அவரை ஆராதிக்கிறோமோ, அதற்கு பிறகு பழைய பாவ வழிகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்கான புதிய வழியை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்துல, இந்த திருக்காட்சி பெருவிழாவில் ஆண்டவரை சந்தித்தவர்கள், ஆண்டவரை வணங்கியவர்கள், ஆண்டவரை ஆராதித்தவர்கள் பழைய பாவ வாழ்விற்கு சென்று விடாமல் புதிய வாழ்விற்கு சென்றுவிட இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த திருக்காட்சி பெருவிழாவில் இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர். தாட்சியோடும் எளிமையோடும் நமக்கு விண்மீன் வழிகாட்ட அவரிடத்துல சென்றால், அவரை வணங்கினால், அவரை ஆராதித்தால் நமக்கும் இறைவனுடைய திருமுக தரிசனம் கிடைக்கும் என்பதை புரிந்து வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.